வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் நம்மளோட டே டு டே கான்வர்சேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு சில வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். நம்பர் 1, நான் குழம்பி போயிருக்கேன். எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஐ எம் கன்ஃபியூஸ்டு. ஐ எம் கன்ஃபியூஸ்டு. சரி, இதையே கொஞ்சம் மாற்றுவோம். எப்படி? நான் இன்னும் குழம்பி போயிருக்கேன். நான் இன்னும் குழம்பி போய் தான் இருக்கேன். எப்படி சொல்கிறது? ஐ எம் ஸ்டில் கன்ஃபியூஸ்டு. ஐ எம் ஸ்டில் கன்ஃபியூஸ்டு. சரி, அடுத்த செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம். அது குழப்பமாக தான் இருக்குது. இட் இஸ் கன்ஃபியூசிங். இட் இஸ் கன்ஃபியூசிங். அது இன்னும் குழப்பமாக தான் இருக்குது. நல்லா கவனிங்க, ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கோம். எப்படி சொல்லுவோம் இது இங்கிலீஷில்? இட் இஸ் ஸ்டில் கன்ஃபியூசிங். இட் இஸ் ஸ்டில் கன்ஃபியூசிங். நம்பர் 2, யார்ட்டையாவது ஒரு வேலையை கொடுத்துட்டு அதை முடிச்சிட்டிங்களா, வேலையை முடிச்சிட்டிங்களா அல்லது முடிச்சிட்டிங்களான்னு கேட்போம். யூஸ்வலாக எப்படி கேட்போம்? ஹாவ் யூ ஃபினிஷ்டு அல்லது ஹாவ் யூ கம்ப்ளீட்டட். இப்படி இல்லாமல் இப்படியும் கேட்கலாம். எப்படி? முடிச்சிட்டிங்களா. இதை ஆர் யூ டன், ஆர் யூ டன். அடுத்து பார்க்கலாம், அதை முடிச்சாச்சா இல்லையா. நல்லா கவனிங்க, அதை முடிச்சாச்சா இல்லையா. எப்படி கேட்கறது? இஸ் இட் டன் ஆர் நாட். இஸ் இட் டன் ஆர் நாட். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 3, ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது அல்லது பணம் செலவாகிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது கேட்போம் இல்லையா, அதுக்கு எவ்வளவு செலவாகும். எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஹவு மச் வில் இட் காஸ்ட். ஹவு மச் வில் இட் காஸ்ட். இதுக்கு பதிலாக ஒரு சில பேர் நகைச்சுவையாக சொல்லுவாங்க. எப்படி? அதுக்கு நயா பைசா கூட செலவாகாது. அதுக்கு சல்லி காசு கூட செலவாகாது. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? இட் ஓன்ட் காஸ்ட் யூ ஈவன் எ பென்னி. இட் ஓன்ட் காஸ்ட் யூ ஈவன் எ பென்னி. அடுத்து பார்க்கலாம், நான் வேணா செலவை ஏற்றுக்கட்டுமா. யார்ட்டையாவது கேட்போம், நான் செலவை ஏற்றுக்கட்டுமா. எப்படி கேட்கறது? ஷல் ஐ பேர் த காஸ்ட். ஷல் ஐ பேர் த காஸ்ட். அடுத்து பாருங்க, செலவுகள் அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம செலவுக்கு பணம் இல்லாமல் தவிப்போம். எப்படி கேட்போம்? செலவை எப்படிப்பா குறைக்கிறது கேட்போமா. எப்படி கேட்கறது இங்கிலீஷில்? ஹவு டு கட் காஸ்ட்ஸ். ஹவு டு கட் காஸ்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம், உன்னோட உடம்பை கெடுத்துண்டு உன்னோட உடல் ஆரோக்கியத்தை பாழாக்கிண்டு நீ இந்த வேலையை செய்யாத. எப்படி சொல்றது இது இங்கிலீஷில்? டோன்ட் டூ இட் அட் தி காஸ்ட் ஆஃப் யுவர் ஹெல்த். டோன்ட் டூ இட் அட் தி காஸ்ட் ஆஃப் யுவர் ஹெல்த். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 4, அவன் என்ன நக்கல் பண்ணி சிரிச்சான். அவன் என்ன நையாண்டி பண்ணி சிரிச்சான். அவன் என்ன கிண்டல் பண்ணி சிரிச்சான். இந்த எல்லா தமிழ் வாக்கியத்தையும் இங்கிலீஷில் ஒரே சென்டென்ஸாக சொல்லலாம். எப்படி? he laughed in my face. he laughed in my face. நெக்ஸ்ட் பார்க்கலாம், அவன் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. அவன் முகத்தில் முழிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ஐ டேர் நாட் ஷோ மை ஃபேஸ் டு ஹர். ஐ டேர் நாட் ஷோ மை ஃபேஸ் டு ஹர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இடியம், ஒரு பயனுள்ள மரபு தொடர் கற்றுக்கலாம். என்னது? ஃபேஸ் மியூசிக். அப்படின்னா அர்த்தம் கடும் பின் விளைவுகளை சந்தித்தல். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், நீ கடுமையான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் அ மியூசிக். யூ வில் ஹாவ் டு ஃபேஸ் அ மியூசிக். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், நான் அதை அவன் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டேன். நான் அதை அவனுக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்லிட்டேன். எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ஐ செட் இட் டு ஹிஸ் ஃபேஸ். I said it to his face. ஏன் மூஞ்சி இப்படி தொங்கப்பட்டு வச்சுருக்க? ஏன் மூஞ்சியை இப்படி தொங்கப்பட்டு வச்சுருக்க? எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? why do you pull such a long face. why do you pull such a long face. நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நம்பர் 5, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இது அடிக்கடி நம்மளோட டே டு டே கான்வர்சேஷனில் பயன்படுத்துவோம். எப்போ? யாருக்காவது அட்வைஸ் பண்ணும்போது நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஐ ஹாவ் டோல்ட் வாட் ஐ ஹேட் டு. ஐ ஹாவ் டோல்ட் வாட் ஐ ஹேட் டு. உனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை செய். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டூ வாட் யூ திங்க் பெஸ்ட். டூ வாட் யூ திங்க் பெஸ்ட். நீ சொல்றத நான் ஏன் பண்ணணும். யாராவது துடுக்கா கேள்வி கேட்பாங்க. எப்படி? நீ சொல்றத நான் ஏன் பண்ணணும். why should I do what you say. why should I do what you say. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். நம்பர் 6, நான் சொன்னது அது அல்ல. எப்படி சொல்றது? that's not what I said. that's not what I said. இதே கொஞ்சம் மாற்றுவோம். எப்படி?
நான் சொல்ல வந்தது அது அல்ல. That's not what I meant. That's not what I meant. நான் கேட்டது அது அல்ல. That's not what I asked. That's not what I asked. நடந்தது அது அல்ல. சில பேர் சொல்லுவாங்க இப்படிதான்ப்பா நடந்தது அப்படின்னு. நம்ம என்ன சொல்லுவோம்? நடந்தது அது அல்ல. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? That's not what happened. That's not what happened. My dear viewers, டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.